ஓகே சார். மற்றதெல்லாம் நீங்களே போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம்? படிச்சு சொல்லுங்க. மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் b வந்து ஈவனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார் கண்டிஷன். அப்படின்னா அது மட்டும் பேர் பண்ணுறீங்க, மற்ற எதுவும் பேர் பண்ணல, அப்படிதான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்படின்னா என்னென்ன வரும்? ஆறு செட்டில் நம்ம 1 2 3 4 5 தானே கொடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமாம் ஆறு சார். செட்டு டிபெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸி தான். ஃபைனைட் செட்டை இந்த மாதிரி சின்ன நம்பராக கொடுத்துருந்தோம்னா நீங்கள் ஆறுங்கிற செட்டை டிபெண்ட் பண்ணிக்கலாம் சீக்கிரம். அப்போ என்னென்ன வரும்? ஈவனாக இருந்தால் அப்படி என்னது 1, 1 0 0 இஸ் பாசிபிள். ஈவன் மீனிங் என்ன? டிவைட் பை 2 இருக்கும். சரிங்களா? ஆமாம் சார். 0/2. சரிங்களா? அதே மாதிரி 2, 2 3 1, 3 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 4, 1, 5 போட்டலாமா? இது ஆட் நம்பர். ஆட் நம்பர் ரெண்டு இது லிங்க் பண்ணலாம். 1, 3 1, 5. சரிங்களா? அதே மாதிரி 4, சிமெட்ரிக் பாசிபிள்ஸ், அதாவது ரிஃப்ளெக்சிவ் பாசிபிள். கரெக்டா? ரிஃப்ளெக்சிவ் பாசிபிள் தானே? பாசிபிள் சார். சிமெட்ரிக் மட்டும் இப்போ பார்க்கணும். 1, 3 1, 5. அதே ரிவர்ஸ் ஆகல நம்ம, ஏன்னா மாடலஸ் இருக்குது. மாடலஸ் இருக்கிறதுனால மாடுலஸ்னா மைனஸா இருந்தாலும் பிளஸ் வரும் சார். ஸோ அதுவும் சிமெட்ரிக்கும் பாசிபிள் சார். சிமெட்ரிக் பாசிபிள். சரி, அடுத்து ஈவன் நம்பருக்கு பேர் பண்ணலாமா? 2, 4 4, 2. அப்புறம் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ட்ரான்சிட்டிவ் பாசிபிளா? ட்ரான்சிட்டிவ் வந்து நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும். ட்ரான்சிட்டிவ் வந்து நீ நம்பர் வைஸ் பார்க்குற, பட் நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும். இல்லை செட்டு எழுதிட்டீங்கனாவே எப்படி எழுதணும் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்துக்கோ. சிமெட்ரிக் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஃப்ளெக்ஸிவ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுமா. ரிஃப்ளெக்ஸிவ் என்னது? ஏன்னா இதை எல்லாமே ப்ரூவ் பண்ணி காட்டணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஏ ரிலேட்டிவ் டு ஏன்னா என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ 0/2 இஸ் பாசிபிள், இஸ் ஈவன் நம்பர். அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்த கேஸு சிமெட்ரிக்கா? சிமெட்ரிக்கா என்ன பண்ணுவீங்க? ஏ ரிலேட்டிவ் டு பின்னா மீனிங் என்ன? மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈவன். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பி மைனஸ் ஏ இஸ் ஆல்சோ ஈவன் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏ மைனஸ் பி கேன் பி ரிட்டன் எஸ் மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ. அப்போ இதுக்கு மாடலஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிட்டு இது ஆகும். அப்போ லெஃப்ட் சைடு ஈவன்னா ரைட் சைடு இஸ் ஆல்சோ ஈவன். அந்த மாதிரி ப்ரூஃபில் சொல்லணும். சரிங்களா? இதே மாதிரி டிரான்சிட்டிவ் என்ன பண்ணுவீங்க? ஏ கமா பி, ஏ ரிலேட்டட் பியா? அப்போ என்னது? மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. அடுத்து என்னது? பி ரிலேட்டட் டு சின்னா இட் சிம்பிளைஸ் பி மைனஸ் சி ஈவன். இது ஈவன், இது ஈவன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டு ப்ரூவ் ஏ ரிலேட்டிவ் டு சி இஸ் ஈவன் ப்ரூவ் பண்ணணும். அப்போ கன்சிடர் பண்ணுங்க, ஏ மைனஸ் சி வந்து ஈவன் நமக்கு பண்ண வேணும். அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஏ மைனஸ் சி பக்கத்தில் ஏ பிளஸ் பி மைனஸ் பி மைனஸ் சின்னு எடுக்க போகிறோம். சரியாம்மா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் சியும் பேர் பண்ண போறேன். அப்போ என்னாச்சு? ஏ மைனஸ் பி இது பேர் பண்ணிட்டேன், பிளஸ் பி மைனஸ் சி பேர் பண்ணிட்டேன். சரிங்களாம்மா? ஓகே சார். as per previous definition படி என்னது? மாடுலஸ் ஆஃப் பி மைனஸ் சி ஈவனா? மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈவனா? இது எடுத்துட்டோம்ல, இது ரெண்டு டிரான்சிட்டிவ், இது ரெண்டுமே நம்ம எடுத்துட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்போ பாருங்க, இந்த ரெண்டு நம்பர் ஈவனா, இந்த ரெண்டு நம்பர் ஈவனா? அப்போ சம் ஆஃப் த ஈவன் நம்பர் இஸ் ஆல்சோ ஈவனா? ஈவன் பிளஸ் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு ஈவன் நம்பர். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ therefore modulus of a minus c is also even. இந்த ப்ரூஃப் இப்படி காட்டணும். சரிங்களா? ஆட் அண்ட் சப்ராக்ட் சொல்லிட்டு இதுல இருந்து ஈவன் நம்பர் தான் கிடைக்குங்கிற மாதிரி எதுக்கு காட்ட வேணும்? டிரான்சிட்டிவ்க்கு காட்ட வேணும். அப்போ என்னாச்சு? இஸ் a equivalent relation. இஸ் a equivalent relation. சரிங்களா? அப்போ கண்டிப்பா மூணு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதுல கடைசியா ஒன்று சொல்லிக்கிறான். கடைசியா என்ன சொல்லிக்கிறான்? 1, 3, 5 is related to any element of 2, 4. 2, 4. கரெக்ட்டுங்களா? 2, 4. அப்போ 2 ஈவன் நம்பர் தானே? கரெக்ட் தானே? நம்ம சொன்னது கரெக்ட் தானே? ஆமாங்க சார். 1, 3, இது எதுக்கு ஆகுது? 2, 4க்கு பண்ணணும்னா ஈவனா கேட்குறோம். பாருங்க, 1, ரிலேட்டிவ் டு ஈச் அதர் கேட்குறேன். கரெக்ட்டுங்களா? ஸோ தட் இஸ் ரிலேட்டிவ் டு ஈச் அதர். அப்போ என்ன கிடைக்கும்? 1, ரிலேட்டிவ் டு ஈச் அதர் இஸ் பாசிபிள். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அதே மாதிரி 2, 4 இஸ் ரிலேட்டிவ் டு எதுங்கிறாங்க? 2, 4 இஸ் ரிலேட்டிவ் டு but no element is related to 2, 4. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார்.
இஸ் பாசிபிள், இஸ் நாட் பாசிபிள். சரிங்களா? அப்ப மெயினா என்னது? இது ஈக்குவல் ரிலேஷன் தான் ஆகும். சரிங்களா? மெயினா என்னது? இது ஈக்குவல் ரிலேஷன் ஆகும். அது இது ரிலேட்டிவா இதை வந்து நீ போட்டு போட்டு செக் பண்ணி உனக்கு தெரியும். சரிங்களா? சரி. ஓகே சார். இதே ஐடியா வந்து 9th ஒன்று சொல்ல பார்க்கலாம். 9th ஒன்று என்னது? 0லேருந்து 12 எலிமெண்ட் இண்டிஜர் தான். 0லேருந்து 12 எலிமெண்ட். என்ன சொல்லிக்கிறாங்க? மல்டிபிள் ஆஃப் 4ங்கிறாங்க. அப்போ ஆறுங்கிற செட் டிஃபைன் பண்ணு. ஆறுங்கிற செட் என்னன்னு கிடைக்கும்? மல்டிபிள் ஆஃப் 4. 1, 1 எழுதலாம். அப் டு 12, 12 எழுதலாம். அப்போ சிமெட்ரிக் பாசிபிள். சரிங்களா? அடுத்த நம்பர் மல்டிபிள் ஆஃப் பாசிபிள் என்ன எழுதலாம்? 1, 5. ரிஃப்ளெக்சிவும் பாசிபிள் சார். சிமெட்ரிக் பாசிபிளா? சிமெட்ரிக் பாசிபிள் சார். ரிஃப்ளெக்சிவும் பாசிபிள் சார். ரிஃப்ளெக்சிவ் பாசிபிள் இங்க எழுதி வச்சு செட் ஃபர்ஸ்ட் எழுதி படிங்க. ஏன்னா 12 வரைக்கும் தான் இருக்குது. செட் ஃபர்ஸ்ட் எழுதி படிக்கிறோம். 5 5 ஆட் 4 இதுக்கு 4 ஆட் பண்ணா அடுத்த 4 வந்து 13 வரும். 13 வரும். அது அடுத்து 2. அப்போ 2, 5 4 ஆட் பண்ணா 6. 2, 6 2, 10 வரும். அதுக்கு 3 ஆட் பண்ணா 3 + 4 7. 3, 4 3, 11. 4 ஆட் பண்ணா 4, 4 ஆட் பண்ணா 8, 4, 12. சரிங்களா? மத்தன இதோட ரிவர்ஸ் 5, 1 எழுதிக்கலாம். இங்க 9, 1 எழுதிக்கலாம். இங்க 6, 2 எழுதிக்கலாம். இங்க 10, 2 எழுதிக்கலாம். இங்க 7, 3 எழுதிக்கலாம். இங்க 11, 3 எழுதிக்கலாம். ஏன்னா மாடுலஸ் சொல்லிக்கிறேன் நான். மாடுலஸ் சொல்லிக்கலாம். மாடுலஸ் பண்ணாலும் ரிவர்ஸ் பண்ணலாம். சப்போஸ் இங்க மாடுலஸ் இல்லைன்னா சிமெட்ரி கிடையாதுமா, அதை செக் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் இல்லைன்னா சிமெட்ரி கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 8, 4 அடுத்தது 12, அப்போ ரிஃப்ளெக்சிவ் பாசிட்டிவ், சிமெட்ரிக் பாசிபிள், டிரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ் தான் சொல்லி கொடுத்தேன். டிரான்சிட்டிவ் எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். a மைனஸ் சி எப்படி எழுதலாம்? a + b மைனஸ் b மைனஸ் சின்னு எழுதணும். அப்போ என்னாச்சு? a மைனஸ் b பேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்டு b மைனஸ் சி பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது ஈவன் தெரியும், இது ஈவன் தெரியும். அதனால் சரி, இது மல்டிபிள் ஆஃப் 4 தெரியும், இது மல்டிபிள் ஆஃப் 4 தெரியும். அப்போ சம் ஆஃப் த மல்டிபிள் ஆஃப் 4 மீனிங் என்ன? மல்டிபிள் ஆஃப் 4 ஓட மீனிங் என்னடாக்குன்னு? இது ஈக்குவல் டு 4 கரெக்ட்டுங்களா? இது ஈக்குவல் டு சம் 4 இன்டு இந்த வேல்யூ கரெக்ட்டா? k சம் 4 கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 4 எடுத்துட்டு k + k1 கிடைக்கும் கரெக்ட்டுங்களா? அப்ப this is also multiple of 4 கரெக்ட்டுங்களா? 4 காமன் எடுத்தீங்கன்னா multiple of 4. இந்த மாதிரி டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரிங்களா? டைரக்டா இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரிடா கண்ணு? புரிஞ்சுங்க சார். அப்ப அத நீங்க எல்லாத்தையும் ரிலேட்டட் டு 1 ன்னு எப்படி பண்ணுவீங்க? ரிலேட்டட் டு 1 ன்னு எப்படி பண்ணுவீங்க? 1 - 1 0வா? ஆமா சார். அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க? 1, 5 எதெல்லாம் ஆகும்னு கேக்குறாங்க. 4 ஓட மல்டிபிள் எதெல்லாம் ஆகும்னு கேக்குறாங்க. எதெல்லாம் எடுக்கலாம்? 1க்கு ஆல்ரெடி நம்ம செட் எழுதிட்டோம்ங்க. 1 எதுக்கு ஆகும்? 1, 1 ஆகும். 1, 9, 1, 5 இது 3 எலிமெண்ட். ஆல்ரெடி நீ 6 எழுதிட்டா பிரச்சனையே கிடையாது. இங்க கேக்குற क्वेश्चन நாமளே எழுதிக்கலாம். இங்க ரிலேட்டிவ் டு தான் கேக்குற. ஃபைண்ட் ஆல் செட் ஆஃப் ரிலேட்டிவ் டு 1. அப்ப இது 3 எலிமெண்ட் தான். சரிங்களா? 1, 1 ஆகும். 1, 5 ஆகும். 1, 9 ஆகும். இதுதான் வந்து 9th क्वेश्चनோட ஆன்சர். அதே மாதிரி மேல எதுக்கு எழுதிடலாம்ல? மேல எதுக்கு எழுது? 1, 3, 5 எங்க ரிலேட்டிவ் ஆகும் கேக்குறாங்க. ஆல்ரெடி நீங்க 6 எழுதிக்கல. 1, 1க்கு ஆகும். 1, 3க்கு ஆகும். 1, 5க்கு ஆகும். அதே 3 எலிமெண்ட் 3, 3க்கு ஆகும். 3, 3 1க்கு ஆகும். இன்னொன்னு எதுக்கு ஆகும்? 3, 1 3 வேற எங்க இருக்குது? அவ்வளவுதானே? அதே மாதிரி 5 கேட்டுக்கிறேன்னா 5 எங்க ஆகும்? 5, 5 ஆகும். 5, 1 ஆகும். இது எல்லா எலிமெண்ட்டும் இங்க இருக்கலாம். ரிலேட்டிவ் டு எழுதிக்கணும். கரெக்ட்டா? இப்போ 2, 4 2, 4 எங்க ரிலேட்டிவா? 2க்கு 2 ஆகுது. 4க்கு 4 ஆகுது. பட் 2 வந்து எதுக்கு லிங்க் ஆகுதா? வேற எங்கேயும் ஆகல. கரெக்ட்டுங்களா? ஆட் நம்பரோட ரிலேட்டிவ் ஆகாது. சரிங்களா? அப்ப அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். ஸோ அவ்வளோதாம்மா. 8th and 9th கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். மற்ற கொஸ்டின் உன்னால பண்ண முடியுமா? டோட்டலாக 16 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதே மாதிரி ஐடியாவில் இதை பண்ண முடியுமா?